पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 509வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் ரோஷ்டா என்பது. ரோஷ்டா என்றால் சினந்தவன், கோபித்துக் கொள்பவன் என்று பொருள். ரோஷம் என்பது அடக்க முடியாத கோபம். ரோஷராமன் என்று பரசுராமனுக்கு பெயர். அப்படியே சினம் கொப்பளிக்கும். எப்பொழுதும் அவர் கண்ட்ரோலில் இருக்காது. சினம் வந்தால் நானாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி. அப்பேற்பட்ட கோபத்தில் இருக்கக்கூடியவன் என்று எம்பெருமானே சொல்கிறார். யார்கிட்ட அதான் ரொம்ப முக்கியம். யார் நெறிபடி நடக்கலையோ அவர்களுக்கு, அவள் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தாலும் செய்வான். கிருஷ்ணாவதார கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டு பரீட்சித்து கிருஷ்ணன் வரலாறை சொல்லுங்கள் என்று கேட்கிறான் சுகபிரம்மத்துக்கிட்ட. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சுருக்கமாக. கொஞ்சம் அந்த விஸ்தாரமாக சொல்லணுட்டான். அந்த கதையை நான் கேட்கணும், விஸ்தாரமாக சொல்லுங்கள், எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அவருக்கு அண்ணா பலராமன், அவருக்கு ஒரே பேரில் 2 தாயார்னு நீ சொல்லி உங்கள் சுருக்கத்தில் அதே நெஞ்சில் ஒருக்கும் வழிண்டு இருக்கு. ஒரே பிறவியில் எப்படி 2 தாயார் இருக்க முடியும்? ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கலாம், இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் இருக்க முடியும். அது எப்படி நடந்தது? அது புரியல, அதை விளக்கும். அதற்கப்புறம் எப்படி உலகத்தில் மாமாவை மறுவான் கொள்வது நியாயமா? தாய் மாமன்கிறது அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஒரு வேடிக்கையை பார்த்தீங்களான்னா, ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய உறவினர்களுக்கு தீட்டு ஆசோச்சம் துயரம் காக்கணும். அவங்க அவருக்கு எனக்கு சண்டை தான் சொன்னால் கூட துயரம் காத்து தான் தீரும். கோயிலுக்கு நான் போகிறேன், அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் போக முடியாது. ஸோ சமூகம் ஒத்துக்காது. அந்த தீட்டு வரும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இறந்து போனால் மாமனாருக்கு தீட்டு கிடையாது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். மகளின் கணவன் இறந்து போனால் மாமனாருக்கு தீட்டு கிடையாது. அவர் ஜாலியாக வேலையை செய்யலாம். செய்வாராங்கிறது வேற கேள்வி. அதே மாதிரி ஒரு மனைவி பெண், அந்த பெண் அவருடைய தகப்பனாருடைய தம்பி மாண்டு போனால் ஒரு தீட்டு உண்டு. அதனால் தம்பி மனைவி மாண்டு போனால் தீட்டு கிடையாது. அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், அந்த உறவு யார் மூலம் வருதோ அவங்களுக்கு தான் தீட்டு. அந்த உறவு பெற்றவர்கள் செகண்டரி, அதனால் தீட்டு கிடையாது.
அதில் சித்திக்கு தீட்டு கிடையாது, பெரியம்மாவுக்கு தீட்டு கிடையாது. இப்படி எல்லா உறவுலையும் வரக்கூடிய பெண்பால் இருந்ததுன்னா அந்த பெண்பாலுக்கு தீட்டு வராது. ஆண் முன்னாடி இருந்தால் ஆணுக்கு தான் தீட்டு, ஆணையிட்டு வரக்கூடிய உறவுலெல்லாம். ஆனால் அந்த மாமன் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். மாமனுக்கு தீட்டு உண்டு, மாமனை மணந்த மாமிக்கும் தீட்டு உண்டு. ஏன்? அவ்வளோ முக்கிய ஸ்தானம். தாயார் தகப்பனாரை போல மாமியும் மாமாவும். ஆகையினால தான் மாமா என்பவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பதவி கொடுத்து இன்றைக்கும் நம்ம கல்யாணங்கள் எல்லாம் முதல்ல அம்மான்னு சீர்னு மாமா தான் மொய் வைக்கணும். அவர் வைக்கிறது ஒத்த ரூபாய் இருந்தாலும் அவர் தான் முதல்ல வைக்கணும். அவர் வச்ச அப்புறம் தான் அடுத்த ஆள் வைக்கணும். கிராமங்களில் சண்டையே வந்துடும். மாமன்னையா மொய் வைக்கல, அதுக்குள்ளே நீ வச்சா கெட் அவுட் அப்படின்னுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஸ்தானத்தை பெற்ற தாய் மாமனை கண்ணபிரான் எப்படி கொன்னார்? சுகபிரம்மத்தை கேட்குறான். யார் தாய் மாமன்? கம்சன். கம்சனை கொன்னார் கண்ணன். அதுக்காக ஒருத்தர் சொன்னான், அவர் கொல்லலையா, அவர் பிறந்த நட்சத்திரத்தினால அந்த எஃபெக்ட் வந்துடுத்து. அதெல்லாம் ரோஹிணியில் குழந்தை பிறந்தா மாமாவை கொண்டுடும் அப்படின்னு. ரோஹிணியில் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் கொடுமை கூட பண்ணியிருக்காங்க. தன்னுடைய தமையனாருக்கு எதாவது ஆகிட போகிறதுன்னு அந்த பெண்களே இந்த குழந்தையை கழிப்பால் கூட கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் ஆயிருக்கு. இப்படியெல்லாம் அந்த மாமனுக்கு அவர் உரிய மரியாதை இருக்கும் பொழுது மாமனை எப்படி கிருஷ்ணன் கொன்றார்? அப்புறம் கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை பிள்ளைகள், அதெல்லாம் கேட்குறான். அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறார் ஒரு பாவம். அதுதான் பாகவதனுடைய 10வது ஸ்கந்தம் தொடங்குறது. அது ஏற்கனவே கேட்ட கதையை சுருக்கமாக கேட்ட கதையில் தனக்கு இருந்த ஐயங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்குறான் பரீட்சித். அப்படி கிருஷ்ணன் கதையில் லயிக்கிறான். அதனால் பரீட்சித் கேட்ட கேள்வி ஒன்று ரொம்ப ரெலவெண்ட்டான கேள்வி. மாமாவை எப்படி கொள்ளலாம்? மாமான்னா எல்லா மாமாவும் ஒன்று தானே. இந்த மாமா சரியா இல்லை. அவர் என்ன செஞ்சார்? சொந்த அப்பா அம்மாவை ஜெயிலில் போட்டார். உக்ரசேனன் கம்சனுடைய தகப்பனார் அவரே சிறையில் போட்டுவிட்டு இவன் சிம்மாசனத்தில் உட்காண்டான். அது ரொம்ப டேஞ்சரான தப்பான காரியம். அதுக்கப்புறம் தேவகியின் பிள்ளைகளையே கொன்றான், சொந்த மருமகன்களையே கொன்றான். ஆகையினால பகவான் என்ன பண்ணார்? இப்படி தர்மசாஸ்திரத்துக்கு முரண்பாடாக சொந்த தாயார் தகப்பனாரையே ஜெயிலில் போடக்கூடியவனாய், உறவுக்காரர்களை கொல்லக்கூடியவனாய் இருக்கிற சிறு செயல்கள் பல செய்த கம்சன் ஆகினாலே மாமா என்றும் பாராமல் அவனை சமகரித்தார் பகவான். நமக்கு ஒரு மெசேஜும் கொடுக்குறார். எல்லா சாஸ்திரமும் ஓகே, இப்படி ஒழுங்காக இருந்தார். அதுதான் இப்போது நாரதர் சொல்கிறார் வசிஷ்டருக்கு. இந்த தங்கள் தாயார் தகப்பனாரையே சிறையில் போட்டதுனால கம்சன் மீது சினந்து சமரித்தான் பகவான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாறான் தான் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ரோஷ்டா என்கிற பெயரை அறிமுகப்படுத்துகிறார் நாரதர். இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்லுன்னு கேளுங்கள். மாதா பித்ரோ காராகிரகதோ மாதృభ్రాతా யத்யபி சேவ்யः கம்ச கிருஷ்ணஸ்தமகன் தஸ்மாத் ரோஷ்டா நாம்னா விஷகிரிவாசி. இப்படி பகவானுக்கு ரோஷ்டா என்கிற பெயர் வந்தது. ஆனால் கம்சனை கொல்வதற்கு முன் பகவான் பல காரியங்களை செய்தான். அவனை உசுரோடையே கொன்றான். அதுதான் அந்த ரோஷ்டா. சாடிஸ்ட், இன்னொருத்தர் துன்புறுத்தி சந்தோஷப்படுற மாதிரி. எப்படியெல்லாம் துன்புறுத்தினான்? கம்சன் தேவகி வசுதேவர் கல்யாண ஊர்வலத்தில் தானே ஓட்டுவேன் தேரைன்னு விழுந்தான். என்னுடைய அன்புள்ள தங்கை, அவளுக்கு கல்யாணத்தில் நான் தான் ஓட்டுவேன், டிரைவர் இறக்கி விட்டு ஓட்டினான். எல்லாரும் அதிசயத்தை, இளவரசருடைய அன்பு பாரு, தன் சகோதரிக்கிட்ட என்ன பாசம் பாருன்னு அத்தனை பேரும் பேசினான். ஒரு 4 அடி தான் தேர் போயிருக்கும். அப்போ வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, டேய் கம்சா முட்டாளே, யாருக்கு நீ தேர் ஓட்டுறியோ அவளுடைய 8வது கரு உன்னை கொல்ல போகிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் பண்ணணும்? கிருஷ்ணன் தான் ஏற்பாடு பண்ணினார். ராவண சமாரத்துக்கு அனௌன்ஸ் உண்டா? இரண்ய சமாரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் உண்டா? கிடையவே கிடையாது. ராவணுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை ராவணன் சிலோன் டிவியில் தான் சொன்னானா? ஒன்றும் சொல்லலையே. ஆனால் கிருஷ்ணன் மட்டும் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டார். முதல்ல உடனே 8வது கர்ப்பம் கொல்லுன்னு விட்டார் பாருங்க. உடனே பார்த்தா இவன் இருந்தால் தானே 8வது கர்ப்பம், இவளே கொண்டுட்டேன்னு வாழை உருவினான். இப்போ தான் சத்தம் முன்னாடி என்ன பாசம்னு பார்த்தா இந்த பாசத்தின் அளவு இப்போ தெரிஞ்சு போச்சு.
அந்த ஊர்வலத்தில் வந்து அத்தனை பேர் ஸ்பாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஒன்று வசுதேவர் மட்டும்தான் நின்றார். ஏன்னா மனைவியை காக்க கடமைப்பட்டிருக்கோன்னு இருந்தார். அவர்கிட்ட ஆயுதம் கிடையாது. கம்சன் ஆயுதத்தோடு இருக்கான். கத்தியோடு இருக்கிற போய் கத்தி இல்லாத என்ன பண்ண முடியும்? அதனால் புத்தியினால் பண்ணலாம்னு, எவ்வளோ பெரியவர் நீங்கள், எவ்வளோ நல்லவர் நீங்கள் போய் இப்படி கல்யாணத்தன்றைக்கு தன்னுடைய சகோதரியை கொல்லலாமா அப்படின்னு மெல்ல சொன்னார். அவன் சொன்னால், வசுதேவர் நீ ரொம்ப நல்லவர், உங்கள் மீது எனக்கு வருத்தமே கிடையாது. உமக்கு தானே 7 ஒய்ஃப் இருக்குது, அதனால் இந்த ஒய்ஃப் போனால் நஷ்டமும் கிடையாது. அதனால் என்னுடைய மிருத்யுவிலேருந்து நான் தப்பிக்கணும். இவள் இருந்தால் தானே 8வது பிள்ளை கொல்லும். அதனால் இவளையே ஒழிச்சுப்படுறேன். அது கரெக்ட் தானேன்னு நான் கம்சன். அப்போ இவர் சொல்கிறாரு, வசுதேவர் பொறுமையாக கேட்டுருங்க, வெட்டான் அதான் பாருங்க, டபால்னு வெட்டிட வேண்டியதானே. கம்சனை இவர் ஏதோ மயக்கிற மாதிரி பேசுகிறார். அந்த சாமர்த்தியம் அவருக்கு உள்ளே இருக்கிற பகவான் கொடுத்துருக்கான். வசுதேவர் சொன்னார், சரி இவளை கொண்டுட்ட, அதனால சாக மாட்டேன்னு கேரண்டி. இன்றைக்கோ நாளைக்கு வேறு வெளியில் செத்து தான் திருணும். அதற்காக சொந்த சகோதரியை கொன்றேங்கிற கெட்ட பேரை வாங்கிக்கணுமா? அவன் கொஞ்சம் யோசித்தான். அது சரி சுவாமி, நம்ம வாழ்க்கை முக்கியம் தான். அப்போ பார்த்தார், இவன் இதெல்லாம் தத்துவம் சொன்னால் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டீல் போட்டுரும். இவள் கொலை பொருள் இவள் 8வது கர்ப்பம் தானே, இவளுக்கு முதல் கர்ப்பம் குழந்தை போட்டு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்றேன், அதை கொண்டு தீது போயிடும் மேட்டர். ஓகே, நல்ல ஐடியா தான் விட்டான். வசுதேவர் பெரிய உயிரை காப்பாற்ற சின்ன உயிரை கொடுக்க முன் வந்தார். ஆனால் வசுதேவரை கேட்டால், இப்படி பண்ணிட்டு பிராமிசன் யாரு கண்டாய பிள்ளையே பிறக்காமல் போகலாம், அதுக்குள்ளே கம்சனே போனாலும் போயிடலாம், ஏதோ நான் டைம் வாங்கிட்ட மொழி அது வரைக்கும் ஓகே அப்படின்னு வசுதேவர் ரிலாக்ஸ்டாக இருந்தார். வசுதேவரையும் தேவிக்கும் பங்களா கொடுத்து உட்காந்து வச்சான். ஒருத்தர் கேட்டார், இந்த கம்சன் 8வது தேவிகை கொல்ல வேண்டாம், தேவிக்கு வசுதேவருக்கும் தனித்தனி ஊரில் கொண்டு விட்டுலாம் இல்லையோ, அப்போ தேவிக்கு கரு வராதோ இல்லையோ, அப்படி யமனை தள்ளி போட்டுடலாமேன்னா அவனுக்கு ஒரு ஐடியா தோணித்தான். கண் முன்னாடியே பிறந்ததுன்னா பட்டும் கொண்டுடுவோம், அது நல்ல வசதின்னு நினச்சான். அதற்காக இவ்வளோ பாடுபட்டு அவர்களை பங்களா கொடுத்து வசதியாக வச்சுருந்தான். முதல் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை விடுற வந்தவன் கடைசியில் கொண்டுட்டான். அப்போ தான் நான் தான் போய் சொன்னேன், நாரதர் சொல்ல, இந்த வேலைலாம் என் வேலை தான், இவளை குழந்தைன்னு நினைக்காத, 8வது குழந்தைன்னு எங்கேருந்து கிடக்க பண்ணால் 8 கிடக்க பண்ணால் முதல் குழந்தைய 8வது ஆகிடும், அதனால் எச்சரிக்கைன்னு எச்சரிச்சேன், கொண்டுட்டான். இப்படி என் மூலம் பகவான் கம்சனை குழப்பி தள்ளிட்டு இருந்தான். அப்புறமா கம்சன்ட்ட இந்த கிருஷ்ணன் எங்கே பிறந்திருக்கான், என்னை கொல்ல வந்தவன், ஏதோ பெண் குழந்தையான இல்லை, அந்த கொல்ல வந்தவன் இவன் தான் கண்டுபிடிச்சி சொன்னேன். அதிலிருந்து அவன் அடைஞ்ச திகில், அவன் பட்ட கட்டை இத்தனை கட்டப்பட வச்சு குழப்பி அதற்கப்புறம் கொன்றதுனால அந்த சினம் அவ்வளவு இருந்தது. அப்படிப்பட்ட தப்பு செஞ்சான் கம்சன். பகவான் அவன் மீது தீமனத்து கஞ்சன், அவன் மீது ஒரு கோபம் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட பிரபு ரோட்டா என்று சொல்கிறார். இது ரோட்டாவின் விளக்கம் இவ்வளவு இருக்கு. இதற்கு தமிழ் பாட்டு. அன்னை அப்பனை சிறை வைத்த மாமன் கஞ்சன் போற்றற்குரியோ நெனினும் உரோடத்து அவனை கொன்றான் கண்ணன், அதனால் ரோட்டா பெயரோன் தானே. எங்கே கலந்து செப்பீங்கள். ரோட்ரே நமஹா, நமோ வெங்கடேசாயா, வேங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।